சமாதான பிரபுவாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கை குலுக்குவோம், ஷேக் ஹேண்ட்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 1 அத்தியாயம் 18 முதல் 25 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தனது முதற்பேலான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இன்றைய மனப்பாட வசனம் லூக்கா 1 அத்தியாயம் 79. நமது கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. To guide our feet into the way of peace, the day spring from on high has visited us. கிறிஸ்துவின் பிறப்பை அர்த்தத்துடன் கொண்டாடுவதற்கான 3 வழிமுறைகளை முந்திய 2 நாட்களும் தியானித்தோம். 1, துதியின் சத்தத்தை உயர்த்துங்கள். 2, கிறிஸ்தவர் அல்லாதோரை சந்தியுங்கள். 3, எளியவரை நினையுங்கள். இன்று 4வது குறிப்பிற்கு வருவோம். மன உறவை சரி செய்யுங்கள். மரியாளோடு கூடி வரும் முன் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்று யோசேப்பு அறிந்து கொண்டான். திரு சட்டத்தின்படி எவ்வித குற்ற உணர்வும் இன்றி யோசேப்பு தள்ளுதல் சீட்டை, அதாவது நோட் ஆஃப் டிவோர்ஸ் கொடுத்து அவளை அனுப்பி இருக்கலாம். அப்படித்தான் உபாகமம் 24:1 சொல்லுகிறது. அவனோ கிருபையானது சட்டத்தை மேற்கொள்ள இடமளித்தான். இங்கு அவனது 2 பண்புகளை பாராட்ட வேண்டும். மரியாளை அவமானப்படுத்த கூடாதென்று அவன் எண்ணியது அவனது இரக்கத்தையும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஒரு கருவுற்றவளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டது தேவனோடுள்ள அவனது இணக்கத்தையும் காட்டுகிறது. தூதன் சொன்னது தனக்கு புரிந்ததோ புரியவில்லையோ, கர்த்தரது வழிகளுக்கு மரியாளும் அப்படியே தன்னை சமர்ப்பித்தாள். இது எப்படியாகும் புருஷனை அறியேனே என்று கேட்கிறாள். தூதன், ஆவியானவர் உன்மீது வருவதால் இது ஆகும் என்று சொன்ன உடனே ஒரு திருமணமாகாத பெண்ணுக்கு அது அவ்வளவு எளிதிலே அது புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. ஆனால் அவள் என்ன சொன்னாள்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இவ்விதம் மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய குடும்ப வாழ்வை இறைவனை மையமாக கொண்டு துவங்கினார்கள். பிரியமானவர்களே, தம்பதியர் ஒருவருக்கொருவர் கனிவிரக்கம் கொள்ளாததினாலேயே குடும்பங்கள் பல உடைகின்றன. தேவனை மையங்கொள்வதற்கு பதிலாக தங்கள் சுயத்தை முன்வைக்கின்றனர். பிரச்சனைகள் உருவாகும் போது சீக்கிரம் நம்பிக்கை இழக்கின்றனர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தையை இன்று நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் நம்பினால் என்ன? அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நெருக்கமாக கட்டப்பட்டுள்ள மகிழ்வான குடும்பமே தலை சிறந்த கிறிஸ்துமஸ் பரிசாகும்.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அந்த திருவாக்கை நீங்கள் நம்பி ஒருபோதும் முடிவுக்கு வந்துவிட்டோம், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் தீர்மான பள்ளத்தாக்கிலே குதித்து விடாதபடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை, இந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை காப்பாற்றி எங்களை கரை சேர்க்க முடியும் என்று விசுவாசித்து கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து நிதானமாக, கோபப்படாமல், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல், ஒருவர் பேசுவதை கவனித்து கடவுள் காயப்பட்ட உங்களுடைய திருமண வாழ்வை குணமாக்குவதற்கு நேரமும் தருணமும் வாய்ப்பும் அவருக்கு கொடுங்கள். ஐந்தாவதாக, நாம் கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாட வேண்டுமானால் நமது சக உறவுகளையும் சரி பண்ண வேண்டும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். நாம் கொண்டாடுவது சமாதான பிரபுவின் பிறப்பல்லவோ. பூமியிலே சமாதானமும் மனுஷர் மீது பிரியமும் உண்டாவதாக என்றுதானே தூதர் கூட்டம் பாடினார்கள். யாரையுமே புண்படுத்தாதவர் நம்மில் யாரும் இலர். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை பயன்படுத்தி ஒருவரோடொருவர் நாம் ஒப்புரவாக கூடாதா? எக்காரணமாயும் இருக்கட்டும், பேச்சுவார்த்தை இல்லாத உறவினர்களை இந்த பண்டிகை காலங்களிலே உங்கள் இல்லங்களுக்கு வரவழையுங்கள். மௌனத்தை தவிர்க்க அல்லது தகர்க்க வாழ்த்து மடல் ஒன்று அவர்களுக்கு அன்புடன் அனுப்பி வையுங்கள். இறைமகன் இவ்வளவு இறங்கி மனுமகன் ஆனாரே, நாம் நம்மை தாழ்த்தினால் குறைந்து போவோமா என்ன? தாழ்த்தினால் மேன்மை அடைவோம். பலகாரங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் எதிரிகள், எதிர்ப்பாளர்கள் ஆகியோரது இல்லங்களுக்கு செல்லுங்கள். அவர்கள் ஒருவேளை உங்களை வரவேற்க மறுத்தால் புன்முறுவலுடன் திரும்பிவிடுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் முதலடி எடுத்து வைத்ததற்காய் தேவன் உங்களை கனம் பண்ணுவார். உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள் என்பதே தேவன் நமக்கு தந்துள்ள கட்டளை. உங்கள் இதயத்திலும் உங்கள் இல்லத்திலும் சமாதானமானது நதி போல் பெருக்கெடுத்து ஓடுவதாக. அப்பொழுது இதுவே உங்களது பெஸ்ட் கிறிஸ்மஸாக இருக்கும். அதற்கு எனது வாழ்த்துக்கள். நமது கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது. கை குலுக்குவோம். மகா பெரிய தேவனே, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்ற வார்த்தைகளோடு அல்லவோ உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டன. கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே வருகிறோம். மனைவியினிடத்திலே மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டாம். கணவனிடத்திலே மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டாம். இனத்தார், உறவினர்கள், பந்துக்கள், சுற்றத்தார், உடன் ஊழியர், நண்பர்கள், அயலகத்தார், திருச்சபை மக்கள் எவரையாவது நாங்கள் புண்படுத்தி இருந்தால் அவர்களிடத்திலும் கர்த்தாவே காரியங்களை சரி செய்ய நாங்கள் தயங்க வேண்டாம். மன உறவையும் சக உறவையும் கர்த்தாவே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். காயங்களை ஆற்றிவிடும். ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய யுகம் எங்கள் கிறிஸ்தவ உறவு வாழ்க்கையிலே உருவாகட்டும். உடைய குமாரா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு சமாதான பிரபுவாக அவர் இந்த உலகத்தில் அவதரித்த அந்த நோக்கம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. நீர் அதை செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.